நடிகர் விஷாலை திருமணம் செய்ய போகிறேன். அவர் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 திருமணம் என்று நடிகை சாய் தன்ஷிகா அறிவித்துவிட்டார். தன்ஷிகாவின் சிரிப்பு பிடிக்கும். அவரை கடைசி வரை சந்தோஷமாக வைத்திருப்பேன். இனி மறைக்க எதுவும் இல்லை. நடிகர் சங்க கட்டடப் பணிகளை வேகப்படுத்த சொல்லிவிட்டேன். எனக்கு பெண் கிடைத்து விட்டார் என்று நடிகர் விஷாலும் சொல்லிவிட்டார். சரி, இந்த காதல் மலர்ந்தது எப்படி? இந்த காதலுக்கு வயது என்ன என்று விசாரித்தால், இதுவரை ஒரு படத்தில் கூட இருவரும் இணைந்து நடித்ததில்லை. இருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நட்பு அதிகமில்லை. நடிகர் சங்க பணிகளில் விஷால் டீமில் தன்ஷிகா பணியாற்றியதில்லை. சில மாதங்கள் தான் இவர்கள் காதலில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் இணைய டி ராஜேந்தர் தான் ஒரு காரணம். 2017ஆம் ஆண்டு தன்ஷிகா நடித்த விழித்திரு படவிழாவில் சிறப்பு விருந்தினராக டி ராஜேந்தர் கலந்து கொண்டார். அந்த மேடையில் டிஆர் பெயரை மறந்து போய் அவரை குறிப்பிடாமல் பேசினார் தன்ஷிகா. அவ்வளவுதான், மேடை நாகரிகம் தெரியாதா, என்னை மதிக்காமல் இருப்பதா என மேடையிலேயே பொங்கி தன்ஷிகாவை திட்டி தீர்த்தார் டிஆர். அந்த மேடையில் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் மன்னிப்பு கேட்டும் தன்ஷிகாவை டிஆர் மன்னிக்கவில்லை. இந்த விவகாரம் பெரிதானது. தன்ஷிகாவுக்கு ஆதரவாக பல நடிகர்கள் குரல்கள் கொடுத்தனர். அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த விஷால் தன்ஷிகாவுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டார். அன்று முதல் நட்பு தொடங்கியது. பல பிரச்சனைகளில் நிகழ்ச்சிகளில் தன்ஷிகா வீட்டுக்கே விஷால் சென்று வந்துள்ளார். சில மாதங்களில் அது காதலாக மாறியுள்ளது என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள்.